ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரியவா சரணம். இன்னைக்கு ராத்திரியே நீங்கள் உங்களுடைய வீட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி இதை மட்டும் ஒரு டம்ளர் தண்ணீர்ல, புரியுதுங்களா, ஒரே ஒரு டம்ளர் தண்ணீர்ல இதை மட்டும் போட்டுட்டு நீங்க தூங்கிடுங்க. உங்க வாழ்க்கையில இது மிகப்பெரிய ஒரு செல்வ கலாச்சாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இத்தனை நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ச்சி ஏற்பட்ட அந்த சின்ன சின்ன கஷ்டங்களுக்குமான ஒரு தீர்வை இது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்திக்கூடிய ஒன்றாக இருக்கும். முக்கியமா உங்க வாழ்க்கையில இவ்வளவு நாட்கள் எதெல்லாம் தேடி அலைஞ்சீங்களோ, எந்த ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், எப்படிப்பட்ட ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டு தேடி அலைஞ்சீங்களோ, அத்தனை விஷயங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு ஏற்றது போல மாற்றி அமைக்கக்கூடிய சக்தியை இந்த ஒரு டம்ளர் தண்ணீர் ஏற்படுத்தி கொடுக்குங்க. இதை மட்டும் இன்னைக்கு ஒரு நாள் இரவு நீங்க தூங்குவதற்கு முன்பு மறக்காம உங்களுடைய வீட்டுல செஞ்சு பாருங்க. கண்டிப்பா இது முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய செல்வ கஷ்டங்கள், செல்வத்தினுடைய பிரச்சனைகளை அடியோடு நீக்கும். உங்களுடைய வாழ்க்கையில கட்டுக்கட்ட செல்வத்தை இது சேர்த்து வைக்க ஆரம்பிக்கும். நீங்களே உங்களுடைய வாழ்க்கையில ஆச்சரியப்படக்கூடிய விதமா உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பரிகாரமாகவும் இது இருக்கும். நிச்சயமா சொல்ல போனா இந்த இந்த ஒரு பரிகாரத்தை யார் செஞ்சாலும் சரிங்க, அவர்களுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்குமே ஏற்பட்ட அந்த சிறு கஷ்டங்கள் இருந்தும் சரி, இல்ல மிகப்பெரிய கஷ்டங்கள் வாழ்க்கையில தொடர்ச்சியா ஏற்பட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி, அது அனைத்திற்குமான தீர்வை இது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்க முடியாத அளவுக்கு விரைவா ஏற்படுத்தி கொடுக்கும். சரியான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு சரியான பாதையில் எடுத்து செல்லக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரமாகவும் இது இருக்கும். சரிங்களா? சரி, நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்ய போறீங்க, என்ன செய்ய போறீங்கன்ற கேள்வி குழப்பங்கள் இருக்கும். நான் தெளிவா பொறுமையாவே சொல்றேங்க. கண்டிப்பா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க ரொம்ப எளிமையா உங்களுடைய வாழ்க்கையில செய்ய முடியும். ஏன்னா இது ஒரு டம்ளர் தண்ணீர்ல போட போறீங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல பெருசா எந்த ஒரு கஷ்டங்களும் ஒரு விதமான துன்பங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க போறது கிடையாது. ரொம்ப எளிமையா செஞ்சிடலாங்க. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் இதுதான். முதல் விஷயம் என்னன்றதை பார்க்க முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு பொருளை நீங்க தாராளமாக ஒரு டம்ளர் தண்ணீரை போடலாங்க. அதுக்கு தேவை ஒரு டம்ளர் தண்ணீர். அதையும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கிளாஸ்ல எடுத்துக்கலாம். இப்படிப்பட்ட கிளாஸ் இருக்கணும், இந்த கிளாஸ் இருக்கணும், இதுதான் முறை அப்படின்ட்டுலாம் இல்லைங்க. இதுக்கு நீங்க உங்களுடைய வீட்டில் வச்சிருக்கக்கூடிய எந்த கிளாஸ் இருந்தாலும் சரி அதை எடுத்துக்கலாம். முடிஞ்சா கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா அது ஒளிபிம்பத்தை எல்லார் பக்கமும் திருப்பி அனுப்பக்கூடிய ஒன்றாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒளிபிம்பமா இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை நீங்க எடுத்துக்கிறது மூலியமா மிகப்பெரிய மாறுதலுக்கான ஒரு மாற்றத்துக்கான வாய்ப்பா இது அமையும்ன்றது மாற்றுக்கிறது இல்லை. அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுடைய வீட்டில் என்ன இருக்கோ எடுத்துக்கோ, தப்பு கிடையாது. அப்படி இருக்குன்னா அதையே நீங்க எடுத்துக்கோங்க, தப்பே இல்லைங்க. அது ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும் இந்த கண்ணாடின்றது. நீங்க எடுத்துக்கக்கூடிய கண்ணாடி அந்த கிளாஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதுல இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த தான் நீங்க வைக்க போறீங்க. வேற ஒன்றும் கிடையாதுங்க. ரொம்ப எளிமையான பொருட்கள் தான். முதலாவதாக நீங்கள் எடுத்துக்கக்கூடிய அந்த ஒரு கண்ணாடி கிளாஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதுல நீங்க வைக்கக்கூடிய அந்த மிகவும் எளிமையான ஒரு பொருள், மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பொருளாக தான் இதை நீங்க பார்க்க போறீங்க. இது கட்டாயமா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்துக்கான ஒரு நன்மை ஏற்படுத்த கொடுக்கக்கூடிய ஒன்றாக ஒரு பொருளாக இருக்க போகுது. நீங்கள் உங்களுடைய வீட்டில் எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு டம்ளர் தண்ணியில போட வேண்டிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது சிறிதளவுக்கு கல் உப்பையும் அதோடு சேர்த்து கொஞ்சம் போல பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சந்தன கட்டியை நீங்க அதில் போட்டுருங்க. சந்தன கட்டியை நீங்க அதை போட்டாலே போதுங்க. இந்த ரெண்டு பொருட்களை உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, இத்தனை வருஷங்களா உங்களுடைய வாழ்க்கையில உங்களை பட்ட காயங்கள், துன்பங்கள்னு அனைத்திலிருந்தும் இது உங்களுடைய வாழ்க்கையை விடுபட செஞ்சு ஒரு அற்புதமான மாற்றத்தையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நீங்களே எதிர்பார்க்காத ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில காண்பதற்கு இப்படிப்பட்ட ஒரு எளிமையான பரிகாரத்தை, ஒரு டம்ளர் தண்ணீர் பரிகாரத்தை இன்னைக்கே செஞ்சு பாருங்க. கண்டிப்பா இது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மைகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்க போகுதுங்க. ஆசைப்பட்ட ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்தது போல் கிடைப்பதற்காகவாவது இப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை இன்னைக்கே நீங்க செஞ்சாலும் சரி, இல்லை என்னைக்குனாலும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது செஞ்சாலும் சரிங்க. இது இப்போ செய்யணும்ன்றது கட்டாயம் கிடையாதுங்க. உங்களுக்கு நேரம் எப்போ கிடைக்கும் அப்போ கூட செய்யலாம், தப்பே கிடையாது. ஆனால் கட்டாயமாக செஞ்சு முடிக்கணும், அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இதை உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்போ ஒரு டம்ளர் தண்ணியில் உங்களுடைய வீட்டில் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி போட்டு வச்சிருங்க. இரவு முழுக்க தண்ணியிலே இருக்கட்டும். காலையில் எழுந்ததுக்கு அப்புறமா அந்த தண்ணீரை உங்களுடைய வீடு முழுக்க நீங்கள் தெளிச்சு விடுங்க. கட்டாயமாக இது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இது தரித்திரங்கள், பீடைகள்னு அனைத்தையுமே உங்களுடைய வாழ்க்கையில் ஒழிக்கும். முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கண்ட கனவுகள் அனைத்தையுமே இது நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்க போகுதுங்க. அதனால எந்த ஒரு விஷயத்தையும் பற்றி யோசிச்சு குழப்பிக்காம தைரியமா முழு நம்பிக்கையோட அந்த தெய்வத்து மேல பாரத்தை போடுங்க, இல்லை உங்க மேல நம்பிக்கையை வைங்க. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க. கட்டாயமா உங்களுடைய வாழ்க்கையில இது மிகப்பெரிய மாறுதலையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையினுடைய அத்தனை கஷ்டங்களுமே இது சரி செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு விதமான மாற்றங்களை உடனடியாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் அப்படின்றதுல மாற்றுக்கருத்து இல்லைங்க. ஆனா முழு நம்பிக்கையோட முழு மனசோட இந்த ஒரு விஷயத்த செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பா நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி மாறும், மாற்றுக்கருத்து இல்லை. நம்புகள், நல்லதே நடக்கட்டும். ஹர ஹர சங்கர், ஜெய ஜெய சங்கர். நன்றி.
வணக்கம்.